This video is going to all about how I celebrated my Pongal. ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அது ஏன் அண்ட் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம். ஆனால் எங்கள் வீட்டில் மாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, மாடு இல்லை. ஆனாலுமே நாங்கள் ஏன் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போது நான் ஏன் 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் யூஸ்வலாக எங்கள் பாட்டி வந்து இருந்தாங்க. அவங்க இருக்கப்போ தான் வந்து எங்கள் வீடே வந்து எல்லா ஃபெஸ்டிவல் அப்போவும் ரொம்ப ஹாப்பியாக, நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருப்போம். இந்த பொங்கல் டைம்னு வந்தாலே நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பொங்கல் டைமில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடிட்டு இருந்த காலம் அதெல்லாம். எங்கள் பாட்டி வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எந்த பொங்கலுமே பெருசாக பொங்கல்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நாங்கள் அவ்வளோவா முன்ன செலிப்ரேட் பண்ண மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. நார்மல் டே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுமே. ஸோ இப்போ நானுமே வந்து இந்த 5 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தனால நானும் ஓகே, அவ்வளோவா நானும் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணதும் கிடையாது. அதனால இந்த வருஷம் ஓகே, நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத நானாக எடுத்து இந்த மாதிரி கோலெல்லாம் போட்டு பொங்கல்லாம் வைக்கலாம் நம்மளே. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸாகவே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொங்கல் வச்சதே கிடையாது. அப்படியே வச்சாலும் நாங்கள் குக்கரில் அந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவோமே தவிர, இந்த மாதிரி வெளியே அந்த பொங்கல் அன்னைக்கு அடுப்பில் பொங்கல் வச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு தான் இந்த வருஷம் நான் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வழியாக காணும் பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து போட்ட கோலம் இது. என்னோட தம்பியை வந்து டார்ச்சர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நானும் அவனும் சேர்ந்து கிட்டத்தட்ட மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் கால் வலிக்க 2 பேரும் கலரிங் கொடுத்து கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட்டே வீடியோ எடுத்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 3 டாக் இருக்குது, ஏதாவது பண்ணிடும்னு. அதே மாதிரியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது மார்னிங் எடுத்த வீடியோ. நைட்டே நான் வந்து அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா மார்னிங்கில் இவங்க எதாவது பண்ணி வச்சுருவாங்க கோலத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரியே மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தா இந்த கோலத்தெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கலைச்சி வச்சுருந்தாங்க. சரி, ஓரளவுக்காவது நல்லா இருக்கே, ரொம்ப கலைச்சி வைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அந்த டேவே வந்து ரொம்ப நம்ம ஏதோ நியூவாக ஒரு திங் பண்ணுறோம், ரொம்ப நாளாக பண்ணாதது அப்படின்ற அந்த ஃபீலிங்லாம் இருந்தது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியெலாம் ஆகிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வைக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ஆரம்பித்தேங்க. நாங்கள் 6க்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பற்ற வைக்கிறதுக்குள்ளேயே 6:30 அந்த மாதிரி இருட்டே ஆயிடுச்சு. சரி, ஓகே, டைமாக நமக்கு முக்கியம், நம்ம ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுறது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஒரு வழியாக பற்ற வச்சு, ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நம்ம கேஸ் அந்த மாதிரி அடுப்பில் தானே வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து அவ்வளோவா இதை யூஸ் பண்ணதில்லைல்ல. இதில் யூஸ் பண்ணி எல்லாமே நம்மளே பண்ணி அடுப்பெல்லாம் எரிய வச்சு பொங்கல் வந்து பொங்கி வர்றது. இப்போ நம்ம குக்கர்லாம் வச்சோம்னா அரிசி வந்து ஒரு விசில் வந்தாலே வெந்துருமா. இப்போ வந்து இது ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ தான் புரியுது இந்த அடுப்புலலாம் வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்புறமா ஓனாக நானே தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே வறுத்து அதுக்கப்புறமா போட்டு ஃபஸ்ட் டைமாக நானே ஓனாக எல்லாமே என்னோடய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கை காலெலாம் செம்மையாக வலிச்சுது. ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. ஃபேமிலி கூட வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பொங்கல் வந்து இந்த மாதிரி வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரி கோலம்லாம் போடும்போது என் தம்பி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து கோலம் போட்டோம். பொங்கல் வைக்கிறப்போவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என் தம்பிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பற்ற வைக்கிறது, எனக்கு அந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணாங்க. சரி, நாங்கள் பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் 3 டாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 டாக்ஸ்க்கு கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட நாங்கள் பொங்கல் வைக்கும்போது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது இவங்க தாங்க. சரி, போடலாம் ஆற வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். 3 பேரும் போடவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு போடு, எனக்கு ஃபஸ்ட்டு போடுன்னு. சரி, ஒரு வழியாக போட்டுட்டு அந்த குட்டி டாக் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த டாக் வந்து கிட்டத்தட்ட 2 monthsக்கு முன்னாடி தான் வந்ததா. அதனால இந்த பெரிய டாக்ஸ்க்கு வந்து அந்த குட்டி டாக்ஸ் வந்து கிட்ட சாப்பிட வந்தாலே ரொம்ப கோவப்படும். இப்போ பாருங்க, அது கிட்ட போனதுனால ரொம்ப பயன்படுத்திடுச்சு. அதனால அந்த குட்டி டாக் கத்திக்கிட்டே ஓடுச்சு. சரி, ஓகே, அதையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சுங்க அந்த டே.
ரொம்ப நாள் கழிச்சு என்னதான் அது வந்து நான் முன்ன பார்ட்டி கூட செலிப்ரேட் பண்ண அளவுக்கு எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த மெமரிஸ்லாம் எனக்கு நல்லா வந்துட்டு போயிட்டே இருந்தது அந்த டே ஃபுல்லாக. ஆனாலுமே இது ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி தாங்க தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் கொஞ்சம் பண்ண ஃபீல் கிடைச்சிது. ஸோ இப்படி தான் என்னோடய பொங்கல் முடிஞ்சுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறது நல்லா இருக்குது ஃபீலுமே. அந்தளவுக்கு நியூ ட்ரெஸ்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. சும்மா குட்டி குட்டியாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த மெமரிஸ்லாம். ஸோ இது வந்து பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே வந்து கறி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்டு அன்னைக்குமே வந்து பிரியாணி நானே தான் செஞ்சேன். சரி சிக்கன் பிரியாணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு திங் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் தாங்க சமைப்பேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து சமைக்க தெரியாது. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே சமைச்சதே கிடையாது. நான் தான் பாட்டின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அதாவது அம்மாவோட அம்மா வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. நான் சின்ன வயசில் இருக்கப்போருந்தே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு அந்த மாதிரி ஆகுற வரைக்கும் எங்கள் பாட்டி எங்கள் கூட தான் இருந்தாங்க. அதனால் அவங்களே தான் சமைப்பாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்டனால எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா சமைக்கலாம் தெரியாது. இப்போவுமே எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன். ஸோ அன்னைக்கும் பொங்கலுமே நான் தான் வச்சேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி அன்னைக்குமே சரி ஓகே, எப்போவுமே குழம்பு தானே வைக்கிறோம், பிரியாணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இதெல்லாம் வெட்டிகிட்ருக்கேன். என்னோடய தம்பியுமே ஹெல்ப் பண்ணாங்க. தம்பின்னு சொல்கிறேன்ல, எனக்கு வந்து 2 தம்பி இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். நாங்கள் 3 பேருமே எங்கள் வீட்டில் எப்போவுமே எப்படின்னா, நாங்கள் சமையல் செய்யும்போது எவ்ரிடே வந்து நான் தான் சமைப்பேன். அவங்கள மார்னிங்லாம் எழுந்திரிச்சு ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுக்கறது நான் தான். அண்ட் இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் இல்லைனா சாட்டர்டே சண்டேஸ்லாம் லீவில் இருந்தாங்கன்னா, நான் எவ்வளோ வேலை செய்கிறேனோ அந்தளவுக்கு அவங்களும் வந்து எனக்கு வேலை செய்வாங்க. நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது சைட் பை சைடாக அவங்களும் வெங்காயம்லாம் உரிக்கிறது, அப்புறம் அரிசியெல்லாம் ஊற வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே செய்வாங்க. நான் வந்து சமையல் மட்டும் தான் செய்வேன். பாத்திரம்லாம் கூட என் தம்பிங்க விளக்கி தருவாங்க லீவ் டேஸ்லலாம். ஸோ இப்படி தாங்க நான் பொங்கல் முடிஞ்சது. அண்ட் இப்போது பிரியாணியும் அந்த மாதிரி தான் செஞ்சேன். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம். ஆனாலுமே மாடு இல்லை, ஆனாலும் மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம். அது ஏன் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து சொன்ன மாதிரி முன்னெல்லாம் மாடு எங்கள் வீட்டில் தான் மாடு இருக்கும் வீட்டில். விவசாய ஃபேமிலியாக இருந்தோம் அப்போலாம். அப்போ வந்து மாட்டு பொங்கல் தான் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுறதே வழக்கமாக இருந்தது. நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு. அப்போ இறக்கும்போது எங்கள் வீட்டில் இருந்த மாடு எல்லாத்தையுமே நாங்கள் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இல்லாதனால அவ்வளோவா வீட்டில் மாடு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பா டிரைவர், வெளியே போயிடுவாங்க. அதனால நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தோம் அப்போது. அதனால அப்போ மாடெல்லாம் விற்றது தான். அப்போலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்ததுலேருந்தே வந்து மாட்டு பொங்கல் மட்டுமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மாடு இல்லைனாலுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு எமோஷனாக மாறிடுச்சு. பொங்கல் அப்போது நாங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இன்றைக்குமே மாடுலாம் இல்லை, ஆனாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு மெமரபிளான ஸ்டோரி. ஸோ அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இப்போவுமே மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இப்போது பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க? மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்களா? காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்களா? உங்களோட வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். பிரியாணிக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் முன்னாடி இந்த கறி குழம்பு பிரியாணிக்கெலாம் வந்து சாப்பிடும்போது இனிமையாக இருக்குங்க. ஆனால் வந்து இந்த எல்லாமே முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்கிறது, வெங்காயம், இந்த முன்னாடி பண்ணுற ப்ராசஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். கறியெல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுவும் நான் பிரியாணி மட்டும் செய்யலை, கொஞ்சம் அந்த கறி குழம்பு வச்சேன். அதனால் அது கொஞ்சம் டைமும் எடுத்துச்சு, நிறைய நேரம் ஆச்சு. ஸோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் தம்பி வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், எழுதிட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு வீடியோ எடுன்னு டார்ச்சர் பண்ணி இதை எடுக்க வச்சேன். ஆக்சுவலி நான் இப்போ எடுத்திருக்க வீடியோலாம் எனக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுத்தது கிடையாது. நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறனால எனக்கு என்ன பண்ணணும், எப்படி எடுக்கணும்லாம் தெரியாமல் எடுத்திருக்கேன். ஸோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து
இது வந்து ஆக்சுவலாக எனக்கு குக்கிங் வந்து எனக்கு நியூ கிடையாது. நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே குக்கிங் பண்ணிட்டுருக்கேன். நான் எங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் பாட்டி இருக்கப்போலேருந்தே எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போலேருந்தே பேசிக்ஸ்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் கிட்ட நானே தான் சமையல் செஞ்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ இது எனக்கு நியூலாம் கிடையாது. எல்லா நாளும் பண்ணுறனால இதுவும் ஒரு நார்மலான ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் என் தம்பிங்களுக்கெலாம் சமைக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் பேசிக்லாம் எல்லா சமையலுமே தெரியும். நான் சமைக்கலை அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து என் தம்பி சமைப்பாங்க. சில டைம் எங்கள் அப்பா சமைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மண்டையில் அடிபட்டனால அவங்களால நிறைய வேலைலாம் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் அவங்கள சமைக்க மற்ற வேலைலாம் செய்ய வைக்க மாட்டோம். நாங்களே செஞ்சுப்போம். சமையல் வந்து எங்கள் அப்பா செய்வாங்க அப்பப்போ. சில டைம் என் தம்பி செய்வாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பழகிருச்சு. ஸோ பிரியாணி எப்படி செய்யணும், என்ன ப்ராசஸ், இதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். இதுக்கப்புறம் இது போடணும், இதுக்கப்புறம் இது இவ்வளோ நேரம் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நானாக செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ஓகேவா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ நான் பண்ணுறது ஏதாவது தப்பான்லாம் எனக்கு தெரில. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி தான் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிப்பரேஷன்லேயே இருப்போம். அது வந்து நல்ல விஷயம் தான். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் மற்ற வெளியெல்லாம் போகாமல் ஃபங்க்ஷன்லாம் போகாமல் படிக்கிறது ஓகேவாக தான் இருக்குங்க. அதுவும் நம்ம ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வெளி வாழ்க்கையிலே இல்லாமல் நம்ம வந்து ஒரு தனி வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்னும் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சமையல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது விளையாடுங்க கூட சிப்ளிங் இருந்தால். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரிலாம் நான் எங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஃபேமிலி கூடயும் சரி, தம்பிங்க கூடயும். படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே மூஞ்செலாம் கோவத்தோடையே இருப்பேன். எப்பவுமே உருன்னு இருப்பேன். யார்ட்டையும் பேச கூட மாட்டேன். ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குங்க. நம்ம படிச்சுட்டும் இருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களையும் கலந்துக்கிறோம். ஃபேமிலி கூட அந்த எமோஷன்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால நீங்கள் கிடைக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வீட்டில் நிறைய நேரம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேரண்ட்ஸ் கூட, தம்பிங்க கூட, சிப்ளிங் கூடலான்னு. நீங்கள் கிடைக்கிற டைம்லாம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ என்ன நம்மளோட லைஃப் மாறும் எதுவுமே நமக்கு தெரியாது. இருக்கிற டைமில் இப்போ நீங்கள் ஃபேமிலி கூட இருக்கீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக எனக்கு கிடைக்கிறத கூட ரொம்ப பிக்காலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல. இந்த பொங்கல் நியூ ட்ரெஸ்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க. இருக்கிறத வச்சு குட்டி குட்டியாக ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இதையும் நீங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சுது. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டாடினேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.